நமக்காகவும் ஜெபத்திற்காகவும் நாம் ஜெபிக்கும் போது என்னாலும் துணியே உண்மை அன்றி யாரும் பாடுவே அன்பு உங்கள் அன்பு தலைவர்களுடைய சார்பாகவும் விசுவாசிகளின் சார்பாகவும் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொண்டுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய வருஷத்துக்கு வந்திருக்கிற ஆமென் ஆமென். அது 2024 அவ்வளவு சீக்கிரமாய் பாசம் சொல்வது போல நமக்கு வந்து 2025 இருக்கிறோம். நேற்று பிறந்த பிள்ளைகள் கூட வெறுமனைக்கு வைத்து அவர்கள் ஆகி போயிருந்தது. நான் பார்க்கிறோம் அவர்களை நேற்று சிறுபடியாக பார்த்தோமே. இந்த கொஞ்ச நாள் நம்ம பார்க்க அவர்கள் மறுபடியும் பார்க்கும் பொழுது அவர்கள் சரியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இன்றைக்கு நாம் தியானத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி இந்த காரணத்தில் இருந்தது பொழுது வாக்குத்தத்த வசனம். அந்த வாக்குத்தத்தம் நான் சொல்லி போட சொன்னேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 3:5 இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும். இந்த வசனத்தை குறித்து அநேக முறை நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு நம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சகல ஜனங்களையும் பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த 2025ஆம் ஆண்டு அநேகர் இன்றைக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? இந்த ஆண்டு இன்றைக்கு நமக்கு என்ன ஆண்டவர் பேச போகிறார்? இந்த ஆண்டிலே நம்மோடு கூட ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையான செய்தி என்ன? இந்த அநேகர் இன்றைக்கு நம்ம
ஆண்டுகளையாவது நம் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா? நம் வீட்டில் படித்து வேலை இல்லாமல் இருக்கிற வாலிப தம்பிக்கு வேலை கிடைக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா? நாம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வீடு ஒன்று கட்டுகிறோமே, அந்த வீட்டை முழுவதும் கட்டி முடிப்போமா? நாம் பிள்ளைகள் படித்த படிப்பில் தேர்ச்சி அடைவார்களா? பல ஆண்டு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கி தவிக்கும் தம்பதிக்கு இந்த ஆண்டாவது குழந்தை பாக்கியம் உண்டாகுமா? பல வருடம் வியாதிக்காக போராடி பணம் செலவு செய்து இன்னும் சுகம் கிடைக்கவில்லையே என்ற கவலை இந்த ஆண்டாவது தீருமா? நீருடைய உள்ளத்துல இருக்கிற ஒரு ஏக்கம் இந்த 2025 ஆண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உபாகமம் 7:10 சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகல ஜனங்கள். முதலாவது ஆசீர்வாதம் என்றால் என்ன? குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். முதலாவது ஆசீர்வாதம் எங்கு தொடங்குகிறது? நம்முடைய வீட்டிலே நமக்கு ஆசீர்வாதம் தொடங்குகிறது. ஆதியாகமம் 1:22 சொல்லுகிறது, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அந்த முதலாவது அவர் சொல்வது, நீ பலுகி நீ பெருகு. இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெருகி மற்றவர்கள் பார்க்கும்படியாக நீங்கள் வளர்வீர்கள். ஆதியாகமம் 5:2 சொல்லுகிறது, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாட்களிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை படைத்து அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் திருமண வீடுகளுக்கு போனோம்னால் அநேகருடைய உலகத்தான் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் மெய்யாகவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய திருமண வாழ்க்கையிலே அது தங்குவதில்லை. அப்படியெல்லாம் எத்தனையோ திருமண வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. எத்தனையோ திருமண வாழ்க்கையிலே பிள்ளை வரவில்லாதபடி இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பத்திலே கல்யாணம் பண்ணி 3ஆம் மாதத்திலே அந்த விவாகரத்து நடக்கிறது. அப்ப இந்த ஆசீர்வாதத்தினுடைய பங்கு என்ன? இந்த ஆசீர்வாதத்தினுடைய மகிமை என்ன? நான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 5:2 அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் நாட்களிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஒரு வீட்டின் எல்லைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு வீட்டின் குறைகளை ஆண்டவர் பெருக்க விரும்புகிறார். ஒரு வீட்டிலே இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் விளக்க விரும்புகிறார். ஒரு கற்பத்தின் கனி மலடியா இருக்கிற ஒரு கற்பத்தை கட்ட தொட்டு அதை கற்பம் உண்டாகும்படி கனி கொடுக்கும்படி செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் முதலாவது நம்முடைய வீட்டிலே தொடர்ந்து போகிறது. உபாகமம் 7:13 சொல்லுகிறது, எடுத்தவர் வாசியுங்கள். உண்மையே அன்பு வைத்து ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போறாரு பாருங்க. என்னோட சேர்ந்து வாசிப்போமா இந்த வசனத்தை? பாருங்க எப்படி வாசிக்கிறீங்க. என்மேல் அன்பு வைத்து சொல்லுங்க. அப்படிங்கிற வார்த்தையில நீங்க இப்படிதான் போடணும். நான் அப்படின்னு
சேர்த்து வாசிக்கிறேன் பாருங்க. என்மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்து எனக்கு எனக்கு கொடுப்பேன் என்று என் பிதா எனக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் என்னை பெருக பண்ணி என் கால்களையும் என் நிலத்தின் கனிகளையும் என் தானியத்தையும் என் திராட்சரசத்தையும் என் எண்ணெயையும் என் மாடுகளின் பலனையும் என் ஆட்டு மகளையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கே தொடர்கிறது? உன்னுடைய வீட்டில் வருவதாக ஆண்டவர் தொடர்கிறார். இன்றைக்கு உன் வீட்டில் மாடுகளை ஆசீர்வதிக்கிறார், உன் நிலத்தின் கனிகளை ஆசீர்வதிக்கிறார், உன் தானியத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் திராட்சை ரசத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் எண்ணெயை ஆசீர்வதிக்கிறார், உன்னை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சகல ஜனங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 2025 ஆண்டு. இரண்டாவது ஆசீர்வாதம் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26:5 நாம் வாசிக்கிறோம். நானும் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை பெருக பண்ணி சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். முதலாவது ஆசீர்வாதம் அவர்களுடைய குடும்பத்தை பெருக பண்ணுகிறார் 2025 ஆண்டிலே. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? வசனம் சொல்லுகிறது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக நமக்கு பின் வருகிற நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர் அடிமைகளாக இருந்த பொழுது அங்கு எகிப்தியர்கள் இஸ்ரவேலை ஒதுக்கினார்கள், இஸ்ரவேலை அடிமைப்படுத்தினார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். ஆனாலும் கூட இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் இஸ்ரவேலர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு யாத்ராகமம் 1:12 சொல்லுகிறது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பதவி பெருகினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டோம்? 2024 நாம் எந்த இடத்திலே நாம் ஒடுக்கப்பட்டோம்? நாம் எந்த இடத்திலே நாம் துன்புறுத்தப்பட்டோம்? நாம் எந்த இடத்திலே நசுக்கப்பட்டோம்? நாம் எந்த இடத்திலே நாம் மற்றவர்களால் நம்மை மிகவும் பிடித்து எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அந்த இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நான் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நான் உன்னை பெருகி பலக பண்ணுவேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது நிறைவாயிருக்கும் பொழுது மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நம் குறைவிலும் நிறைவாய் இருப்பதுதான் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு கல்யாணத்தில் இங்கு குறைவு பண்ணும் பொழுதுதான் தேவன் அந்த இடத்திலே வந்தார், அங்கு நிறைவு உண்டானது. அப்ப குறைவு ஏற்படும் பொழுது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் நிறைவாக இருக்கும் மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கும் என்று நான் சொல்லுவது தவறான காரியம். வேதம் சொல்லுகிறது, குறைவாக இருக்கும் பொழுதும் அப்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறானே அவனை மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன். தேவன் தன் தேவைகளை அனைத்தையும் சந்திப்பார் என்று விசுவாசத்துடன் இவ்வுலகில் வாழ்ந்த ஜார்ஜ் முல்லர் கதையை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். இவர் 1805 முதல் 1898 முதல் காலத்திலே இங்கிலாந்தில் உள்ள பெட்ரல் என்னும் இடத்திலே அநாளைக்குடைகளை பராமரித்து வந்தவர். தேவனை மட்டும் இவர் நம்பி வாழ்ந்தவர். நூற்றுக்கணக்கான அநாளைக்குடைகளை அவர்
வளர்த்து பராமரித்து வந்து மிகவும் அவர்களுக்கு எல்லா நேரத்திலும் அவர்களை இவர் ஆசீர்வதித்து இவர் அரவணைத்து வழி நடத்தின ஜார்ஜ் முல்லர் என்பவர். ஆண்டவர் அவரை சில நேரத்திலே அவருக்கு அநேக பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் அவர் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்பாரே தவிர மற்ற எந்த மனிதனிடத்திலும் அவர் எதையும் அவர் கேட்டதில்லையா? அப்படியானால் அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, பாருங்கள், எந்த ஒரு பராமரிப்பு செலவுக்கும் அவர் யாரிடமும் போயிட்டு தனக்கு பணம் தேவை, தன்னுடைய தேவைகளுக்காகவும் தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளை சொல்லி அவர் ஒரு நாளும் எனக்கு எந்த உதவியும் அவர் கேட்டதில்லை. ஒரு நாள் காலையில பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லையா? தேவன் எப்படியும் தன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார் என்று ஜார்ஜ் முல்லர் எல்லா பிள்ளைகளையும் அனைவரையும் உணவு மண்டபத்திலே உட்கார செய்து அவர் சொன்னாராம், பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் கூட என் தேவன் தேவையை சந்திப்பார் என்று சொல்லி அவர் என்ன அந்த பிள்ளைகளை அமர செய்திருக்கிறார். அது மற்றவங்க கேட்கிறாங்க, ஐயா காலையில பசியாரத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்க அவங்க உட்கார வந்து சொல்றீங்க, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஜார்ஜ் முல்லர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பின் தேவன் எனக்கு தர வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்றார் அவர் அன்பின் தேவனே. அந்த பிள்ளைகள் எல்லாம் அமர செய்து அந்த பிள்ளைகளை சொன்னாரு, நீங்க எல்லாம் என்னோடு சேர்த்து ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த பிள்ளைங்க அவங்க சொல்றாங்க, என்ன எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க, அன்பின் தேவனே எமக்கு இன்று தரப்போகிற உணவுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த இடத்துல ஒரு விஷயம் இல்லை, குறைந்து ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு என்ன தேவை எப்படி கொடுப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் சுற்றி பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு பயம், இவர்களுக்கு உணவு ஒன்றரை வச்சுட்டார், பிள்ளைகளுக்கு எப்படி உணவு கொடுப்பது தெரியாது. ஆனால் இவர் சொல்லுகிறார், அன்பின் தேவனே இன்றைக்கு இது உணவு கொடுப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கொஞ்ச நேரம் இந்த ஜெபம் முடிந்தது. அந்த முடிந்த பிறகு உடனே ஒரு பேட்டரியிலிருந்து ஒரு புதிய அன்றைக்கு செய்யப்பட்ட புதிய ரொட்டிகள் அந்த ஜார்ஜ் முல்லருடைய அந்த அநாதை ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தார். இரவிலே அவர் சொன்னாரா, இரவிலே தேவன் என்னோடு பேசினார், நான் காலையில் உங்களுக்கு உணவு கொடுக்கும்படி ஆண்டவர் நினைச்சிரவிலே என்னோடு பேசிவிட்டார், எனவே இதை நீங்கள் தயவாய் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி கொடுத்தாராம். அல்லேலூயா. அன்றைக்கு அவர் எந்த உணவும் அவருக்கு வருவது தெரியாது, ஆனால் அவருடைய விசுவாசம் எங்கிருந்தது, அவருடைய குறைவு எங்கிருந்தது, அவரிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த விசுவாசத்தின்படியே அவர் தேவனை நோக்கி பார்த்தார். அந்த குறைவு அந்த இடத்துல நிறைவானது. ஜார்ஜ் முல்லர் பிள்ளைகளுக்கு ரொட்டியை பகிர்ந்து கொடுத்தார். அன்றைய தினம் வழக்கமாக காலையிலே அந்த வழியாக போகக்கூடிய பால் கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம் அந்த இடத்தில் பழுதாகி போய் நின்றது. கொஞ்ச நேரம் நின்ற பிறகு அந்த வாகனத்தில் இருந்து அந்த கொண்டு போன பாலினுடைய அந்த பாத்திரமானது கொஞ்சம் கொஞ்சமாக கசிய தொடங்கியது. அப்ப அந்த வாகனத்தோட நினைத்தார், இந்த வாகனத்தை பழுது பார்த்து நான் கொண்டு போய் சேர்ப்பதற்குள்ளாய் இந்த பால் முற்றிலுமாக கீழே சிந்திவிடும், எனவே இந்த பாலை இந்த ஆசிரமத்துக்காக கொடுக்கலாமே என்று ஒரு மனதிலே தோன்றி என்ன செய்து இந்த பாலையும் கொண்டு வந்து ஆசிரமத்துக்கு கொடுத்திருக்கிறார். அது உடனே ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். சொன்னார் ஜார்ஜ் முல்லர், நான் உங்களை எதுவும் கேட்கவில்லை, ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து பேசினார், நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீர்கள் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்களுடைய சகல நோய்களையும் என்னை விட்டு நீக்குவேன் என்று சொல்கிறேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பு சகோதரியை தெரியும். அந்த அன்பு சகோதரி மிகவும் எனக்கு நெருங்கிய ஒரு சகோதரி. அவள் சிங்கப்பூர் தேசத்தில் அவள் இருக்கிறார். அவருக்கு பல ஆண்டுகளாக கண்ணீருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த கண்ணீர் மிகவும் பாதிக்கப்பட்டது. கொஞ்ச நாள் கழித்து அந்த கண்ணீர் ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வந்தது. அந்த கண்ணீருக்கு நிமித்தமாக அவன் மறிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. டாக்டர்கள் கைவிட்டார்கள். கண்ணீரை இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். அவள் ஒரு
விசுவாசமாக எல்லா ஜபத்துக்கும் எங்கெங்க ஜபம் நடக்குது அங்கெல்லாம் அந்த சகோதரி போயிடும். பயங்கரமான ஒரு விசுவாசம். இந்த சகோதரி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறது சொல்லி சகோதரி எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்கும்பொழுதெல்லாம் பிரதர் எனக்கு ஜோம் பண்ணுன்னு சொல்லி எனக்கு போனேன். அந்த சகோதரி மிகவும் ஒரு நல்ல சகோதரி, அருமையான ஒரு விசுவாசம். கடைசி நிமிஷம் வந்தது, டாக்டர்கள் கைவிட்டார். அவன் மறிக்கும் ஒரு தருவாயை கொண்டிருந்தான். குடும்பத்தில் எல்லோரும் ஒரு கலைஞர் நிலை. அந்த குடும்பத்துக்கு எல்லாம் ஆறுதல் சொல்ல தொடங்கினார். அந்த சகோதரி மரணத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போராடி கொண்டது. கடைசி நிமிஷம் ஆண்டவர் அவரோடு கூட எப்படி அவரை காப்பாற்ற போகிறார் கொஞ்சம் புரியாது. அரசன் சொல்லுகிறது எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க மறித்து போயிடும், கொஞ்ச நேரத்தில் பாடி வெளியில் வந்துடும். ஆகையினால நம்ம என்ன செய்வோம், அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யணும்னு சொல்லி அந்த குடும்பத்தார் செய்து கொண்டது. ஆனால் அந்த சகோதரி சாட்சி அந்த சகோதரி வெளியே வந்த பிறகு சொன்னார், பிரதர் அந்த இடத்துல ஆண்டவருக்கு நான் கண்ணீர் வடித்தேன், அந்த ஒரு எனக்கு என்ன கொஞ்ச நாள் கொடுன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தை என்னையே தொட்டது. என்னையே கண்டது ஆண்டவருடைய கருத்தை நான் உணர்ந்தேன். அப்பொழுது ஆண்டவரை தொடுவது கூட நான் உணர்ந்தேன். எனக்கு ஒரு வல்லமை பாய்ந்தது நான் உணர்ந்தேன். அப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது டாக்டருக்கு கைகால் உதற ஆரம்பித்தது. உடனே டாக்டர்கள் வந்து என்னை சோதித்து பார்த்தார். அதனுடைய வீட்டில் இருந்த மற்ற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு நிலையில் வந்ததை டாக்டர்கள் உணர்ந்தார். உடனே எடுத்து நான் கண்டத்தை தட்டினார்கள். நீ எடுத்து கேட்கும் பொழுது என்ன ஆட்சி, உன்னை சகல நோய்களை இருந்தோடு நான் விடுதலை கொடுத்திருக்கிறேன். 7:16 நாம் ஆசிக்கிறோம். 7:16 சொல்லி உன்னிடத்தில் ஒப்புக்கொடுத்து சகல நோய்களையும் நீ நிர்மூலமாக்க கடவாய். உனக்கு விரோதமாய் இருக்கும் எதிரிகளை நீ நிர்மூலமாக்க. ஸ்தோத்திரமானவர்களே, இன்னைக்கு நமக்கு விரோதமாய் வருகிற மூன்றாவது ஆசீர்வாதம், நமக்கு விரோதமாக வருகிற பாருங்க, வேதத்தை வாசிக்கிற பாருங்க, வசனம் 16 உபாகமம் 7:14 வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், உனக்கு நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இரண்டாவது சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களையும் நிர்மூலமாக. ஏதோ சொல்லுங்க, உபாகமம் 7:14 நாம் வாசிக்கிற போது உனக்கு விரோதமாக வரும் எதிரிகளை நீ நிர்மூலமாக்க கடவாய். இந்த 2025 எந்த மனிதன் உனக்கு விரோதமாக எழுப்பி உன்னுடைய சூழ்நிலையை உன்னுடைய காரியத்தை அவன் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறானோ, உனக்கு விரோதமாக அவன் பேசுகிறானோ, உனக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எடுக்கும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால்தான் அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 10:4 நாம் வாசிக்கிறோம். எங்களுடைய பேராயங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாகிறார், அரண்களை நிர்மூலமாக்குகிறது, தேவ பலம் உள்ளதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது உனக்கு விரோதமாக தேவன் மனிதர்கள் எந்த மனிதர்களை உனக்கு விரோதமாக இருந்தார், பிசாசு எப்படி ஒரு வகையில எந்த மனிதன் மூலமாக வரலாம், அல்லது பிசாசு நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு வரலாம். நாம் அவர்களோடு ஆயுதத்தில் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போவதற்காக, ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிராக இருப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறது, தேவ பலமுள்ளதுமாக இருக்கிறது என்று 10:5 வாசிகள். எல்லா வேற்றுமையும் நிர்மூலமாக்கி எல்லா எண்ணத்தையும் கீழ்ப்படுகிறவர்களால் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை
கர்த்தர் நமக்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே நமக்கு கொடுக்க விரும்புகிறார். சரி, நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக் கொள்வது? நான் எப்படி பெற்ற? உபாகம் 7:4 நான் வாசிக்கும் பொழுது, உபாகம் 7:4, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சேவிக்கும்படி அவர்கள் குமாரரை விலக்க பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் உண்டு, உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். அந்த வேதம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு. அப்போ முதலாவது இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்க விரும்புகிறார்? அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பாகம் 7:6 நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு சுத்த ஜனமும், சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக உன்னை தனக்கு சொந்தமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாகம் 7:8 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அன்பு கொண்டதினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையாக காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்படப்படின அடிமைத்தன வீடாகிய எகிப்திலும் அதில் ராஜாவான பார்வோனின் கையின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். 7:11 கடைசியாக வாசித்து நாம் முடிப்போமாக. 7:11 வாசிப்போமாக. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு இன்று கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நீ கைக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 2024ஆம் ஆண்டு நாம் ஒரு வகையில் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இருக்கலாம். 2024ஆம் ஆண்டிலே நாம் தேவனுக்கு ஒரு வகையில் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். 2024ஆம் ஆண்டிலே நாம் தேவனுடைய வார்த்தைப்படி நாம் நடக்காமல் ஒரு வகையில் இருந்திருக்கலாம். நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை, ஆகையினாலே எனக்கு பாவமும் சாபமும் என்னை தொடர்ந்திருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவர்களாய் இருப்பதனால் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கிறிஸ்துவை போல நாம் அவருக்குள்ளாய் வாழ வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஒரு பாடலை பாடி நாம் தொடர்ந்து ஜெபிக்க நம்பி வந்தேன் மேசியானா. ஒரு சிறிய ஒரு கீர்த்தனை பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். நம்பி வந்தேன் மேசியானா, நம்பி வந்தேன் திவ்ய சரணம் 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 ஐயா, நம்பி வந்தேன். சேர்ந்து படிங்க. நம்பி வந்தேன் மேசியானா, நம்பி வந்தேன் திவ்ய சரணம் 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 ஐயா, நம்பி வந்தேன் திவ்ய சரணம் 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 ஐயா, நம்பி வந்தேன்
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இரண்டாவதாக, கர்த்தர் சகல நோய்களையும் முன்னேற்றி விளக்குவார். மூன்றாவதாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்கி தருவார். அல்லேலூயா. எழுந்து நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரமாக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே, ஆண்டவரே, இந்த புதிய நல்ல காரியத்திலே, ஆண்டவர் நன்மையான வார்த்தைகளை எங்க வாழ்க்கையில நீ சிறக்கப்படும்படியால் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஆண்டவரே உடைய வசனத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருந்தாலும், ஆண்டவர் அதோடு கூட ஆண்டவரே, இதோ நான் உன்னை சகல ஜனங்களை பார்த்து உன்னை ஆசீர்வாதமாக நான் வைப்பேன். சகல நோய்களை உன் வீட்டிலே, சகல நோய்களை ஊட்டிலே, சகல நோய்களை என்று நான் உன்னை விளக்குவேன். இதோ உனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமானாலும் அதை நிர்மூலமாக்குவாய் என்ற இந்த ஆண்டு ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, அப்படியே நீ ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த சொந்த வார்த்தையானது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவருடைய வீடுகளிலே, அவருடைய உள்ளத்திலே, அவருடைய ஆண்டவர் இருதயத்திலே அது ஒழிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அது கிரியை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். உடைய வார்த்தையானது ஆண்டவரை ஒவ்வொரு இருதயத்தில் எழுதப்படும்படி நான் செபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் இவர் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடி சகல நன்மைகளாலும் ஆண்டவரை வியாதிக்காத வாழ்க்கையையும் ஆண்டவரே எல்லா மனிதர்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் சொல்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற உடைய வார்த்தையை ஆண்டவருக்கு சுமந்து செல்லத்தக்கதாய் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து கூட அவர்கள் ஜெபிப்போமாக. இந்த புதிய ஆண்டிலே அப்படியே நின்றவர்களாக இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய திருச்சபைக்காக ஆசிரியர் வினீஸ்வர் அவர்கள் வந்து ஜெபம் புதிய ஆண்டு புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் புதிய தரிசனத்தோடு இந்த சபையை நடத்த வேண்டும். அப்படியானால் இந்த தேவன் புதிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த ஜெப குறிப்புக்காக நாம் தேவனை நோக்கி இந்த புதிய ஆண்டிலே பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படியாக ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள நல்ல இயேசு ராஜா, இந்த ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேளைக்காய், இந்த புதிய ஆண்டின் புதிய நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மணித்துளிகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டை காண உதவி செய்தீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தரும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே கொண்டு வரும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். தடைகளெல்லாம் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. புதிய விதமான ஆசீர்வாதங்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு முழுவதும் நடக்கும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய், உம்முடைய வல்லமை விளங்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் அற்பமான மனுஷர்கள் ஆண்டவரே, எங்களிடத்தில் வல்லமையாக ஒன்று கிடையாது. தேவரீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே நீங்கள் கிரியை செய்து ஆத்மாக்களை ரட்சிக்கும்படியாய், உயிர்ப்பிக்கும்படியாய், பரிசுத்தமாக்கும்படியாய், உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேர்த்தக்கதான கிருபை தரும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, சபையோடு கூட இருப்பதாக, உம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஆத்மாக்களுக்கு விரோதமாய் எழுப்பி கிரியை செய்யக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகளையும் மனிதனுடைய தந்திரங்கள் சூழ்நிலை சைத்தன்யங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டி போட்டு முறியடிக்கிறோம். ஒருத்தரம் இயேசுவின் நாமத்தினால ஆத்மாக்களை திருளாய் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். அதற்கு நாங்கள் பாத்திரங்களாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிகளை மகிமையாகவே செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் சபையிலே நிறைவேறும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம்.
எங்கள் ஊரிலே தேசத்திலே நிறைவேறும்படியாய் வேண்டும் செய்யுங்க. நாங்கள் மக்கள் உழைக்க பிழைக்க கருத்து செய்யுங்க. துதிகரம் இந்தியாவுக்கு